இதை மொட்டை மாடியிலிருந்து கீழே இறக்குங்கள். மேலே இருப்பவருக்காக அதை மொட்டை மாடியிலிருந்து இறக்குங்கள். வெயில் மிக கடுமையாக கொளுத்துகிறது. அந்த நாயின் கிண்ணத்தை அங்கே வைக்காதீர்கள். அவர்களுக்கு முன்னால் கோமலின் இதயத்தை உறைய வைக்கும் அந்த அலறல் இரவின் அமைதியை கிழித்தெறிந்தது. பிரகாஷ் பதற்றத்துடன் அவளை பிடித்து உலுக்கி, கோமல், சுயநினைவுக்கு வா. நீ எந்த மொட்டை மாடி மற்றும் எந்த நாயின் கிண்ணத்தை பற்றி பேசுகிறாய்? யாரை பற்றி பேசுகிறாய்? என்னவெல்லாம் உளறுகிறாய் என்று கேட்டான். ஆனால் கோமலின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவள் பிரகாஷின் கால்களில் விழுந்து கைகளை கூப்பி கெஞ்சினாள். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் உங்களை செருப்பால் அடிக்க மாட்டேன். மேலே இருப்பவருக்காக அந்த வெப்பத்தை அகற்றுங்கள். நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். என் கால்கள் எரிகின்றன. பிரகாஷின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் ஓடியது. அவன் நெற்றியில் வியர்வை துளிகள் தென்பட்டன. வீட்டில் இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் கோமல் யாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தாள்? இந்த செருப்பு மற்றும் நாய் கிண்ணத்தை பற்றி ஏன் பேசிக் கொண்டிருந்தாள்? பிரகாஷின் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவனது சிரித்த முகத்துடன் இருக்கும் மனைவி திடீரென்று எந்த துன்பத்தினால் இப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் என் பெயர் சுஷ்மா. இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல. இது ஒரு காலத்தில் மகிழ்ச்சியின் கோட்டையாக இருந்து பின்னர் கண் திருஷ்டி பட்டது போல சிதைந்து போன பல குடும்பங்களின் கதையாகும். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 அக்கா தம்பிகள் மட்டுமே இருந்தோம். தம்பி என்னை விட சிறியவன், நான் மூத்தவள். அம்மா மறைந்த பிறகு அப்பாதான் எங்களுக்கு முழு உலகமாக இருந்தார். நாங்கள் திருமண வயதை அடைந்தபோது ஒருநாள் அப்பா எங்களை அருகில் அமர வைத்து சிரித்துக்கொண்டே சொன்னார், உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து என் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது என் ஆசை. சுஷ்மா மகளே, உங்கள் இருவரின் திருமணமும் ஒரே நேரத்தில் விமரிசையாக நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போதுதான் வீட்டின் மகிழ்ச்சி மீண்டும் திரும்பும். தம்பியின் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. அவன் தயக்கத்துடன், அப்பா, உங்களுக்கு கோபமில்லை என்றால் நான் ஒன்று சொல்லவா? எனக்கு கோமல் என்ற பெண்ணை பிடித்திருக்கிறது. நீங்கள் அங்கே எனக்காக பெண் கேட்டாள் என்று இழுத்தான். அப்பா மிகவும் அன்பாக தம்பியின் தோளில் கை வைத்து, மகனே, நீ என் பிள்ளை. உன் விருப்பமில்லாமல் உனக்கு திருமணம் செய்து வைத்து நான் எப்படி உன்னை வருத்தப்படுத்துவேன்? இனி கோமல்தான் உன் மனைவியாக வருவாள். இது என் சத்தியம் என்றார். அப்பா தம்பியின் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருந்தார். அதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கோமல் அண்ணியை மருமகளாக வீட்டுக்கு அழைத்து வந்தார். அதே நாளில் நானும் திருமணமாகி என் கணவர் வீட்டுக்குச் சென்றுவிட்டேன். என் திருமணம் மிக நல்ல குடும்பத்தில் நடந்தது. அதிர்ஷ்டவசமாக எனக்கு கிடைத்த புகுந்த வீடு மிகவும் நன்றாக இருந்தது. என் கணவர் ராஜ்வீர் மிகவும் அக்கறையுள்ள மென்மையான குணம் கொண்ட மனிதர். திருமணமான ஆரம்ப நாட்களில் நான் அடிக்கடி என் கணவரிடம், கேளுங்கள், எனக்கு அப்பாவை பார்க்க வேண்டும் போல் ஆசையாக இருக்கிறது. நாம் வீட்டுக்கு சென்று வரலாமா என்று கேட்பேன். அவர் எப்போதும் சிரித்துக்கொண்டே, அட, அது உன்னுடைய சொந்த வீடு. எப்போது மனம் விரும்புகிறதோ அப்போதே நீ போகலாம் என்று கூறுவார். அப்போது குழந்தைகள் இல்லை மற்றும் பொறுப்புகளும் குறைவாக இருந்தன. அதனால் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறையாவது அப்பா வீட்டிற்கு சென்று வருவேன். நான் எப்போது சென்றாலும் அப்பாவின் முகம் மலர்ந்துவிடும். அவர் என் தலையை வருடி கொடுத்து, என் மகள் வந்துவிட்டால் வீட்டில் வசந்தகாலம் வந்தது போல இருக்கிறது என்று கூறுவார். அண்ணியும் அப்போது புதிதாக வந்திருந்ததால் எல்லாம் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம். கேலி கிண்டல்கள் நடக்கும். எங்களை பார்த்து அப்பா மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் நேரம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சிறிது காலத்திற்குப் பிறகு தம்பி, சுஷ்மா, வீட்டின் நிலையை இன்னும் மேம்படுத்த நான் புனே செல்ல முடிவு செய்துள்ளேன். அங்கு சென்று வேலை செய்யப் போகிறேன் என்று கூறினான். நான் சோகத்துடன், தம்பி, அப்பாவும் அண்ணியும் தனியாக எப்படி இருப்பார்கள் என்று கேட்டேன். தம்பி ஆறுதல் அளிக்கும் வகையில், நீ கவலைப்படாதே, கோமல் மிகவும் புத்திசாலி. அவள் அப்பாவை மிக நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்றான். பின்னர் சில நாட்களில் தம்பி வேலைக்காக பூனே சென்றுவிட்டான். இடையில் அவன் 1 வருடத்திற்கு ஒருமுறை வந்து போவான். இதற்கிடையில் அண்ணிக்கு 2 அழகான குழந்தைகள் பிறந்தன. கடவுள் என் மடியையும் நிரப்பினார். நானும் 2 குழந்தைகளுக்கு தாயானேன். அதன் பிறகு நான் மிகவும் பிஸியாகிவிட்டேன். தலை நிமிரக்கூட நேரம் கிடைக்கவில்லை. முன்பு மாதத்திற்கு 1-2 முறை அப்பா வீட்டுக்குச் சென்று கொண்டிருந்த நான் இப்போது அதற்கான கால இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போனது. வீடு மற்றும் குழந்தைகளின் வேலைகளால் வெளியே செல்லவே முடியவில்லை. இப்போது 3 மாதங்கள் கடந்தும் அப்பாவின் முகத்தை கூட பார்க்க முடிவதில்லை. ஆனால் போனில் அண்ணியுடன் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பேன். நான் எப்போது போன் செய்தாலும், அண்ணி, அப்பா எப்படி இருக்கிறார்? அவர் உடல்நலம் நன்றாக இருக்கிறதுதானே என்று கேட்பேன். அதற்கு அண்ணி ஒவ்வொரு முறையும் மிகவும் இனிமையாக, அட சுஷ்மா, நீ கவலைப்படாதே, அப்பா முற்றிலும் நலமாக இருக்கிறார். அவர் தன் இஷ்டப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் நாள் முழுவதும் ஓய்வெடுக்கிறார் என்று பதில் சொல்வார். ஆனால் என் மனது அப்பாவிடம் 2 வார்த்தையாவது பேசத் துடிக்கும்.
நான், அண்ணி, அப்பாவிடம் கொஞ்சம் பேச வையுங்களேன். அவர் குரலைக் கேட்டு என் காதுகள் ஏங்குகின்றன என்று சொல்வேன். சில நேரங்களில் அண்ணி பேச வைப்பார். ஆனால் பெரும்பாலும் அவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்த்து விடுவார். ஓ சுஷ்மா, அப்பா இப்போதுதான் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லது அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். நான் முதலில் அண்ணியின் வார்த்தைகளை நம்பிக்கொண்டேன். என் தம்பி வேலைக்குச் சென்றிருக்கிறான், ஆனால் என் அண்ணி என் அப்பாவின் நிழலாக இருந்து அவரை பார்த்துக் கொள்கிறாள் என்று மனதிற்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டேன். ஆனால் என்னுடைய இந்த அஜாக்கிரதையும் அண்ணி மீது நான் வைத்த கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வருங்காலத்தில் என்ன ஆபத்தை கொண்டு வரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. காலம் இறக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தது. நான் என் குடும்ப வாழ்க்கையின் வலையில் மோசமாகச் சிக்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு 2 குழந்தைகள் ஆகிவிட்டன. அவர்களின் வளர்ப்பு, பள்ளி மற்றும் வீட்டு வேலைகள் என்னை ஒரு இயந்திரமாக மாற்றிவிட்டன. முன்பு ஒவ்வொரு மாதமும் சென்று வந்த பயணம் இப்போது மிக நீண்ட இடைவெளியாகிவிட்டது. ஒருநாள் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு நிம்மதியாக மூச்சுவிட்டேன். சரி, இன்று அப்பாவிடம் பேசலாம் என்று நினைத்தேன். நான் தம்பியின் வீட்டுக்கு போன் செய்தேன். மறுமுனையில் அண்ணியின் உற்சாகமான குரல் கேட்டது. ஹலோ சுஷ்மா, எப்படி இருக்கிறாய்? உன் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? நானும் சிரித்துக்கொண்டே, ஆமண்ணி, நான் நன்றாக இருக்கிறேன். குழந்தைகளும் நலமாக இருக்கிறார்கள். வீட்டு வேலைகளால் உங்களை வந்து பார்க்க நேரமே கிடைப்பதில்லை. தம்பியின் போன் வந்ததா? அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். அண்ணி உடனடியாக, ஆம், நேற்றுதான் அவர் போன் செய்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார், வேலை நன்றாக நடக்கிறது என்று சொன்னார். அவர் எப்போது பார்த்தாலும் அப்பாவை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் அவரிடம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அப்பா இங்கே மிகவும் நன்றாக இருக்கிறார் என்று சமாதானப்படுத்துகிறேன் என்றார். அண்ணியின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு என் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நான், அண்ணி, அப்பாவிடம் கொஞ்சம் பேச வையுங்கள். மிக நாட்கள் ஆகிவிட்டன. அவர் குரலை கேட்கவில்லை என்றேன். அண்ணி உடனே, அட சுஷ்மா, இப்போது சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவர் சாப்பிட்டுவிட்டு படுத்தார். முதியவர்களின் தூக்கம் எவ்வளவு மென்மையானது என்று உனக்கு தெரியும்தானே? நான் அவரை எழுப்பினால் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். பிறகு நாள் முழுவதும் எரிச்சலாக இருப்பார் என்றார். நான் ஏமாற்றத்துடன், சரி, பரவாயில்லை, நான் அவர் உடல்நலம் பற்றி விசாரித்ததாகச் சொல்லுங்கள். சுஷ்மா உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுங்கள். நான் விரைவில் வீட்டிற்கு வர முயற்சி செய்கிறேன் என்று கூறினேன். இப்படியே பல மாதங்கள் கடந்தன. எப்போதாவது அப்பாவிடம் பேச முடிந்தால் அவர் மிக நன்றாக பேசுவார். ஆனால் அவரது குரலில் முன்பு இருந்த அந்த கம்பீரமும் மகிழ்ச்சியும் இப்போது உணர முடியவில்லை. அதை நான் வயதானதின் விளைவு என்று நினைத்து புறக்கணித்தேன். ஒருநாள் என் கணவர் ராஜ்வீர் நான் சோகமாக இருப்பதை பார்த்து, சுஷ்மா, என்ன விஷயம்? நீ இன்று மிகவும் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டார். நான் பெருமூச்சு விட்டு, ஒன்றுமில்லை, அப்பாவின் ஞாபகமாகவே இருக்கிறது. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் அவரை சந்திக்கக்கூடச் செல்லவில்லை. அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ தெரியவில்லை என்றேன். என் கணவர் அன்பாக என் தலையில் கை வைத்து, இதற்கு எதற்கு கவலைப்படுகிறாய்? ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு விடுமுறை. நாம் அனைவரும் அங்கே சென்று நாள் முழுவதும் அப்பாவுடன் கழிக்கலாம் என்றார். இதை கேட்டு என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனைவரும் தயாராகி தம்பியின் வீட்டிற்குச் சென்றோம். நாங்கள் வீட்டுக்குள் நுழைந்ததும் அண்ணி சிரித்துக்கொண்டே எங்களை வரவேற்க முன்வந்தார். வா வா சுஷ்மா, எத்தனை நாட்களுக்குப் பிறகு வழி தெரிந்திருக்கிறது. நீ வருவதற்கு வழியையே மறந்துவிட்டாய் என்று நினைத்தேன் என்றார். நான் சிரித்துக்கொண்டே அண்ணியை கட்டிப்பிடித்துச் சொன்னேன். அது ஒன்றுமில்லை அண்ணி, குழந்தைகளின் பள்ளி மற்றும் வீட்டுப் பொறுப்புகள் என்னை சூழ்ந்துள்ளன. அப்பா எங்கே? அவர் தன் அறையில் இருக்கிறார், போய் அவரை பார் என்று அண்ணி செய்கை காட்டினார். நான் விரைவாக அப்பாவின் அறையை நோக்கி நடந்தேன். அப்பா கட்டிலில் அமர்ந்திருந்தார். என்னை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் வந்தது. அவர் நடுங்கும் கைகளால் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டார். என் மகள் வந்துவிட்டாயா என்றார். நான், ஆமப்பா, உங்கள் ஞாபகம் மிகவும் வருகிறது. ஆனால் வீட்டு வேலைகளால் எங்கும் செல்ல முடிவதில்லை. இப்போது பாருங்கள், குழந்தைகளுக்கும் விடுமுறை என்பதால் ராஜ்வீர் அழைத்து வந்தார். அப்பா சொல்லுங்கள், உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். அப்பா எனக்கு பதில் சொல்ல வரும்போதே அண்ணி வந்து குறுக்கிட்டுச் சொன்னார். சுஷ்மா, உன் அப்பாவுக்கு எடுத்துச் சொல். இவர் நேரத்திற்கு சாப்பிடுவதில்லை. நான் எப்போது சாப்பாடு கொடுத்தாலும் பசி இல்லை என்று கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு வைத்துவிடுகிறார். இப்படியே இருந்தால் எப்படி? அப்போது அப்பாவும் மெல்லிய குரலில், ஆம் மகளே, மருமகள் சொல்வது சரிதான். வயதான காலத்தில் பசி குறைந்து விடுகிறது. நீ சொல், நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய்தானே என்றார். நான் அப்பாவை பார்த்தேன். பார்ப்பதற்கு அவர் நன்றாகத்தான் தெரிந்தார். சுத்தமான ஆடைகளை அணிந்திருந்தார். ஆனால் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான வெறுமை இருந்தது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தம்பி தூரத்தில் இருப்பதன் வருத்தம் அல்லது அம்மாவின் நினைவு அவரை வாட்டுகிறது என்று நான் நினைத்துக் கொண்டேன். அன்று நாள் முழுவதும் நாங்கள் அங்கேயே இருந்தோம். அண்ணி எங்களை நன்றாக கவனித்துக் கொண்டார். அவர் எப்போதும் அப்பாவின் அருகிலேயே சுற்றிக் கொண்டிருந்தார்.
நான் அப்பாவிடம் எதை பற்றியாவது பேச நினைக்கும் போதெல்லாம் அண்ணி உடனே குறுக்கிட்டு பேச்சை மாற்றிவிடுவார். மாலையில் நாங்கள் கிளம்பும்போது அப்பா என் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். அவரது பிடியில் ஒரு அறியாத பயம் இருந்தது. நான் என்ன ஆச்சப்பா, நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அப்போது அண்ணி உடனே, ஆம், கவலைப்படாதே சுஷ்மா, மீண்டும் சீக்கிரம் வந்துவிடுவாள். நீ போகிறாய் அல்லவா? இத்தனை நாட்களுக்கு பிறகு வந்தாய், அதனால் அப்பா சோகமாக இருக்கிறார் என்று பேசினார். பிறகு நான் அப்பாவின் நெற்றியில் முத்தமிட்டு, அப்பா, நான் சீக்கிரம் வருவேன். நீங்கள் உங்கள் உடலை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள், அண்ணியை அதிகம் தொந்தரவு செய்யாதீர்கள் என்றேன். அப்பா நிராதரவாக அண்ணியை பார்த்துவிட்டு அமைதியாகிவிட்டார். நான் நிம்மதியாக என் வீட்டுக்கு திரும்பினேன். இந்த அமைதிக்குப் பின்னால் எப்பேற்பட்ட புயல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றும், என்னுடைய இந்த அஜாக்கிரதை என் அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய துன்பமாக மாறப்போகிறது என்றும் எனக்கு துளியும் ஊகிக்க முடியவில்லை. வாழ்க்கை பணிகளில் நான் அப்படி சிக்கிக் கொண்டேன். என் வீட்டு பிரச்சினைகள் மற்றும் குழந்தைகளை பராமரிப்பதிலேயே நான் மூழ்கிப் போனேன். காலத்தின் உணர்வே எனக்கு இல்லாமற் போனது. அந்த சந்திப்பு நடந்து பல மாதங்கள் கடந்துவிட்டன. நான் கொண்டு வந்த அந்த ஆறுதல் இப்போது மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கு ஒருமுறை போன் செய்து அப்பாவின் உடல்நலம் பற்றி விசாரிக்க முயற்சி செய்தேன். ஆனால் அண்ணியின் நடத்தையும் அவரது பேச்சும் என்னை அமைதியாக்கிவிடும். ஒருநாள் மதிய வேளையில் வேலைகளை முடித்துவிட்டு தம்பியின் வீட்டுக்கு போன் செய்தேன். மணியடித்துக் கொண்டே இருந்தது. வெகு நேரத்திற்குப் பிறகு அண்ணி போனை எடுத்தார். நான் அவசரமாக, அண்ணி, எப்படி இருக்கிறீர்கள்? அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். அப்போது அண்ணியின் குரலில் முன்பு இருந்த அந்த மென்மை இல்லை. அவர் காய்ந்து போன குரலில், சுஷ்மா, நான் நன்றாக இருக்கிறேன். நீ சொல், இந்த நேரத்தில் எப்படி போன் செய்தாய்? எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார். நான் தயக்கத்துடன், ஆமண்ணி, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. அப்பாவின் நினைவு அதிகமாக வந்தது. அவரிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. அவர் விழித்திருந்தால் கொஞ்சம் பேச வையுங்கள் என்றேன். அண்ணி உடனே, ஓஹோ சுஷ்மா, நீயும் எப்போதும் தவறான நேரத்தில்தான் போன் செய்கிறாய். அப்பா இப்போதுதான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார். அவருடைய பழைய நண்பர் ஒருவர் இறந்துவிட்டார். துக்கம் விசாரிப்பதற்காக அங்கே போயிருக்கிறார் என்று பதிலளித்தார். நான் ஆச்சரியத்துடன், என்னது, இவ்வளவு வெயிலில் அவர் தனியாகச் சென்றாரா? யாரையாவது துணைக்கு அழைத்துச் சென்றிருக்கலாம் என்றேன். அண்ணி உடனே பேச்சைத் தடுத்தார். அட இல்லை, நானே சென்று வருகிறேன் என்று அவர் பிடிவாதம் பிடித்தார். அதுவும் அந்த தெருவில்தானே இருக்கிறது, இப்போது வந்துவிடுவார். அவர் பேச்சை மழுப்பிய விதத்தால் நான் ஏமாற்றத்துடன் போனை வைத்தேன். மனதில் ஒரு விசித்திரமான உறுத்தல் ஏற்பட்டது. அப்பா இவ்வளவு வெயிலில் வெளியே செல்லவே விரும்ப மாட்டார். பிறகு ஏன் அவர் இப்போது இவ்வளவு அதிகமாக வெளியே சுற்றுகிறார்? சில நாட்களுக்குப் பிறகு நான் மீண்டும் போன் செய்தேன். ஆனால் மீண்டும் அதே கதை திரும்பச் சொல்லப்பட்டது. நான், அண்ணி, அப்பா வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டேன். அண்ணி, இல்லை சுஷ்மா, அவர் தன் நண்பர்களுடன் பூங்காவில் உட்காரச் சென்றிருக்கிறார். உனக்குத்தான் தெரியுமே, முதியவர்களுக்கு வீட்டில் இருக்க பிடிக்காது. அவர்கள் வெளியில்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றார். இப்போது இது தினசரி வாடிக்கையாகிவிட்டது. நான் எப்போது போன் செய்தாலும் அண்ணி ஏதாவது ஒரு புதிய காரணத்தை சொல்வார். சில சமயம் அப்பா நண்பர்களுடன் இருப்பார், சில சமயம் துக்கம் விசாரிக்கச் சென்றிருப்பார், சில சமயம் பூங்காவில் இருப்பார். ஆனால் நடப்பதற்கு கூட தயங்கும் அப்பா எப்படி நாள் முழுவதும் வெளியே இருக்கும் அளவுக்கு சுற்றுகிறார் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். 6 மாதங்கள் கடந்துவிட்டன. இந்த 6 மாதங்களில் என் அப்பாவிடம் ஒருமுறை கூட சரியாக பேச முடியவில்லை. என் மனம் எப்போதும் சோகமாகவே இருந்தது. வீட்டு வேலைகளில் எனக்கு நாட்டமில்லை. ஏதோ ஒரு விசித்திரமான அமைதியின்மை என்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவது போலவோ அல்லது என் மனம் என்னை ஏதோ ஒரு ஆபத்தைப் பற்றி எச்சரிப்பது போலவோ இருந்தது. ஒரு மாலை நான் அமைதியாக அமர்ந்திருந்தபோது என் கணவர் ராஜ்வீர் வீட்டுக்கு வந்தார். நான் சோகமாக இருப்பதை பார்த்து, சுஷ்மா, நீ பல நாட்களாக மிகவும் அமைதியாக இருக்கிறாய். என்ன விஷயம்? ஏதேனும் பிரச்சினை என்றால் சொல் என்று கேட்டார். நான் பதறிக்குரலில், எனக்கு அப்பாவை பற்றித்தான் கவலையாக இருக்கிறது. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் அவரிடம் பேசவே இல்லை. போன் செய்தால் அண்ணி ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே சென்றிருக்கிறார் அல்லது வேறு ஏதோ செய்கிறார் என்று சொல்கிறார். அப்பா ஏன் இவ்வளவு நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. என் மனம் மிகவும் பதறுகிறது என்றேன். என் கணவர் எனக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில், நீ தேவையில்லாமல் கற்பனை செய்து கொள்கிறாய். தம்பி போன பிறகு அவர் தனிமையை உணரலாம். அதனால்தான் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுகிறார் போலும். உனக்கு அவ்வளவு கவலையாக இருந்தால் நாம் அப்பாவை போய் பார்க்கலாமே என்றார். நான் உடனே, குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறை வரப்போகிறது. விடுமுறை விட்டதும் நாம் அப்பா வீட்டுக்கு செல்வோம். இனி நான் போனில் பேசப்போவதில்லை, நேரடியாக சென்று அப்பா என்ன நிலையில் இருக்கிறார் என்று பார்க்கப் போகிறேன் என்றேன். அடுத்த வாரமே குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கியது. இப்போது நான் ஒரு நாள் கூட தாமதிக்கவில்லை. என் உயிர் கையில் இருந்தது. எப்படியாவது பறந்து சென்று அப்பாவை சேர வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் இருந்தது.
நான் குழந்தைகளின் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டேன். என் கணவர் ராஜ்வீரிடம் நாம் நாளை காலையிலேயே கிளம்புகிறோம் என்று கூறினேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என்னை திடீரென்று பார்த்தால் அப்பா எவ்வளவு ஆச்சரியப்படுவார், எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்று நினைத்து பார்த்தேன். குழந்தைகளை பார்த்ததும் அவர் நிச்சயம் கட்டியணைப்பார். அவர் முகத்தில் அந்த பழைய புன்னகை இருக்கும். அவர் தன் பையிலிருந்து மிட்டாய் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுப்பார், எப்போதும் செய்வது போலவே. நான் என் மனதிலிருந்த எல்லா தவறான எண்ணங்களையும் ஒதுக்கிவிட்டு எல்லாம் சரியாகிவிடும் என்றும், நான் இல்லாத நேரத்தில் அண்ணி என் வயதான அப்பாவை நிச்சயம் நன்றாக பார்த்துக் கொள்வார் என்றும் என்னை நானே நம்ப வைத்துக் கொண்டேன். ஆனால் என்னுடைய இந்த பயணம் என்னை வாழ்க்கையின் மிக கொடூரமான உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறது என்று எனக்கு தெரியாது. காலை சூரியன் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. நாங்கள் தம்பியின் வீட்டுக்கு புறப்பட்டோம். வழி முழுவதும் என் இதயம் துடித்துக்கொண்டே இருந்தது. நான் குழந்தையைப் போல உற்சாகத்தில் இருந்தேன். கதவு திறந்ததும் அப்பா என்னை பார்த்து திடுக்கிடுவார். பிறகு அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் என்று என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. என் குழந்தைகள் தாத்தா என்று சொல்லிக்கொண்டே அவரிடம் ஒட்டிக்கொள்வார்கள், அப்பா அவர்களை கொஞ்சுவார் என்று நினைத்தேன். இந்த எண்ணங்களிலேயே பயணம் மிக வேகமாக முடிந்தது. நாங்கள் வீட்டின் வாசலை அடைந்ததும் நான் படபடக்கும் இதயத்துடன் மணியை அடித்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு திறந்தது. கோமல் அண்ணி எதிரே நின்றிருந்தார். அவர் முகத்தில் நான் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி தெரியவில்லை. அதற்கு பதிலாக ஒரு நொடி அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அதை அவர் உடனே ஒரு பொய்யான புன்னகைக்குப் பின்னால் மறைத்துக் கொண்டார். அண்ணி வறண்ட குரலில், அட சுஷ்மா, நீ திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி வந்தாய்? எல்லாம் நலமா என்று கேட்டார். நான் சிரித்துக்கொண்டே, ஆமண்ணி, எல்லாம் நலம். குழந்தைகளுக்கு விடுமுறை என்பதால் அப்பாவை பார்க்கலாம் என்றும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றும் நினைத்தேன் என்றேன். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். நான் அங்கும் இங்கும் பார்வையை ஓடவிட்டேன். முற்றம் முழுவதும் காலியாக கிடந்தது. அப்பா அடிக்கடி அமர்ந்து செய்தித்தாள் வாசிக்கும் அந்த நாற்காலியும் காலியாக இருந்தது. அப்பாவின் உடல்நிலை மோசமாக இருக்குமோ என்று என் மனதில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை எழுந்தது. நான் பதற்றத்துடன் அண்ணியிடம், அண்ணி, அப்பாவை எங்கும் காணவில்லையே, அவர் அறையில் இருக்கிறாரா அல்லது வெளியே சென்றுள்ளாரா என்று கேட்டேன். இப்போது அண்ணி தயங்கிக் கொண்டே அலட்சியமாக, அட இல்லை இல்லை, அவர் வீட்டில் இல்லை, அவர் சட்டீஸ்கர் சென்றுள்ளார் என்றார். நான் சிலையாகி அப்படியே நின்றுவிட்டேன். யாரோ என் தலையில் குளிர்ந்த நீரை ஊற்றியது போல் இருந்தது. நான் ஆச்சரியத்துடன், சட்டீஸ்கரா? இவ்வளவு தூரம் அவர் யார் கூடச் சென்றார்? எப்போது சென்றார்? நீங்கள் என்னிடம் எதுவுமே சொல்லவில்லையே என்று கேட்டேன். அண்ணி பாத்திரங்களை வேகமாக உருட்டிக்கொண்டே, அட, அவருடைய பால்ய நண்பர் அங்கே வசிக்கிறார். அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் அப்பா அவரை பார்க்கச் செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார். நேற்று முன்தினம்தான் கிளம்பினார். தனியாகத்தான் சென்றார் என்று பதிலளித்தார். இதை கேட்டு என் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து அப்பாவுக்காக மட்டுமே வந்தேன். ஆனால் அப்பாவோ வீட்டில் இல்லை. நான் அழுமுகத்துடன், அப்படியானால் அவர் எப்போது திரும்புவார் என்று கேட்டேன். இன்று மாலைக்குள் வந்துவிடுவார் என்று நினைக்கிறேன் என்று அண்ணி தோள்களை குலுக்கிக் கொண்டே சொன்னார். இப்போது அது அவருக்குத்தான் தெரியும். சில நாட்கள் தங்கிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டுச் சென்றார். ஒரு வாரம் ஆகலாம் அல்லது அதற்கு மேலும் ஆகலாம். இப்போது அவர் வயதானவர், தன் இஷ்டப்படிதான் நடப்பார். யார் பேச்சையும் அவர் எங்கே கேட்கிறார்? நான் ஏமாற்றத்துடன் சோபாவில் அமர்ந்தேன். என் உற்சாகமெல்லாம் வடிந்து போயிருந்தது. ஓரிரு நாட்கள் தங்கி அப்பாவுடன் நிறைய பேசலாம் என்று நினைத்து வந்திருந்தேன். இப்போது அதெல்லாம் சாத்தியமில்லை என்று தோன்றியது. நான் வந்த நோக்கம் நிறைவேறாததால் இந்த நிமிடமே திரும்பிச் சென்றுவிட வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. அண்ணியின் நடவடிக்கையும் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவர் என்னருகே வந்து உட்காருவதற்கு பதிலாக வீட்டு வேலைகளில் மும்முரமாகிவிட்டார். நான் வந்தது அவர்களின் வேலைகளுக்கு இடையூறு விளைவிப்பது போலவும் நான் அங்கு இருப்பது அவருக்கு பிடிக்காதது போலவும் இருந்தது. சம்பிரதாயத்திற்கு கூட அவர் தண்ணீர் குடிக்கிறாயா என்று கேட்கவில்லை. இன்று வேலை அதிகம் என்று முணுமுணுத்துக் கொண்டே தன் வேலையை முடிப்பதிலேயே குறியாக இருந்தார். பிறகு நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மீண்டும் கேட்டேன், அண்ணி, அப்பாவிடமிருந்து போன் ஏதேனும் வந்ததா? அவர் அங்கு சரியாகச் சேர்ந்து விட்டாரா? அண்ணி எரிச்சலுடன், ஆமாம் ஆமாம், போயிருப்பார், சேர்ந்திருப்பார். இப்போது ஏன் அடிக்கடி போன் செய்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாய்? அவர் ஒன்றும் குழந்தை இல்லை தொலைந்து போவதற்கு. நீ உட்கார், நான் உனக்கு டீ போடுகிறேன் என்றார். அவருடைய பேச்சில் இருந்த கசப்பு என் நெஞ்சில் முள் போல குத்தியது. முன்பு எங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்த அண்ணியா இவர்? இன்று அவர் முகத்தில் தெரிந்த மாற்றங்கள் நானும் என் குழந்தைகளும் அங்கு தங்குவது அவருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை என்பதைச் சொல்லாமல் சொன்னது. நான் என் கணவர் ராஜ்வீரை பார்த்தேன். அவரும் அண்ணியின் இந்த விசித்திரமான நடத்தையை உணர்ந்து அமைதியாக அமர்ந்திருந்தார். நான் அங்கு ஓரிரு மணி நேரம் அமர்ந்திருந்தேன். ஆனால் அண்ணி ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக என் அருகில் வந்து உட்காரவில்லை. அந்தச் சூழலில் ஒரு விசித்திரமான இறுக்கம் இருந்தது. அது என் மூச்சடைக்கச் செய்தது. இனிமேலும் இங்கு தங்க வேண்டாம் என்று முடிவு செய்தேன்.
பிறகு நான் எழுந்து என் கணவரிடம், கேளுங்கள், நாம் கிளம்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பாவும் இங்கு இல்லை, அண்ணியும் பிஸியாக இருக்கிறார் போல் தெரிகிறது என்றேன். நான் வாசலை நோக்கி நடந்து வீட்டை விட்டு வெளியேற நினைத்தபோது திடீரென்று வீட்டின் பின்பகுதியிலிருந்து யாரோ மிக சத்தமாக இருமும் சத்தம் கேட்டது. என் காலிகள் அப்படியே உறைந்து போயின. அந்த குரல் மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. என் காதுகளில் ஏதேனும் பிரம்மை ஏற்படுகிறதோ என்று தோன்றியது. நான் திரும்பி அண்ணியை பார்த்து, அண்ணி, அது என்ன இருமல் சத்தம்? இது கேட்பதற்கு அப்படியே அப்பாவின் குரல் போலவே இருக்கிறதே என்று கேட்டேன். ஒரு நொடி அண்ணியின் முகம் வெளிறிப்போனது. ஆனால் அவர் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு வேகமாக, உனக்கு பிரம்மை பிடித்திருக்கும் சுஷ்மா. அது பக்கத்து வீட்டிலிருக்கும் ஒரு பெரியவர் இருமும் சத்தம். நான் தான் சொன்னேனே, அப்பா சத்தீஸ்கர் சென்று விட்டார் என்று. நான் என்ன பொய் சொல்லவா போகிறேன் என்றார். ஆனால் என் மனம் அவர் சொன்னதை நம்ப மறுத்தது. அந்த இருமல் சத்தம் என் அப்பாவினுடையதுதான். 1000 குரல்களுக்கு இடையிலும் நான் அதை அடையாளம் காண்பேன். எனக்குள் ஒரு விசித்திரமான அமைதியின்மையும் சந்தேகமும் எழுந்தது. ஏதோ தவறு நடக்கிறது. அண்ணி என்னிடம் எதையோ மறைக்கிறார். அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. என் மனதிற்கு திருப்தி ஏற்படவில்லை. அதனால் அண்ணியின் பேச்சை நம்ப நான் மறுத்துவிட்டேன். எனக்குள் இருந்த பதட்டம் என்னை அங்கிருந்து நகரவிடவில்லை. நான் அண்ணியின் கண்களை நேராக பார்த்தேன். பிறகு விருந்தினர் அறை மற்றும் குழந்தைகளின் அறையையும் சல்லடை போட்டு தேடினேன். ஆனால் அப்பா எங்கும் இல்லை. அண்ணி என் பின்னாலேயே வந்து கொண்டு, பார்த்தாயா, உன் மனதை திருப்திப்படுத்திக்கொள். உன் அண்ணியை சந்தேகப்படுவதற்கு உனக்கு வெட்கமாக இருக்க வேண்டும். இன்று வரை அப்பாவை பார்த்துக் கொள்வதில் நான் எந்த குறையும் வைத்ததில்லை. ஆனால் நீ இன்று வந்து என் மீது இப்படி பழி போடுகிறாய் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நான் வீடு முழுவதும் தேடினேன். ஆனால் அப்பா எங்கும் தென்படவில்லை. ஒரு கணம் அண்ணி சொல்வது உண்மையாக இருக்குமோ, எனக்குத்தான் பிரம்மை ஏற்பட்டுவிட்டதோ என்று தோன்றியது. நான் வெட்கமாக உணர்ந்தேன். அமைதியாக நின்று இந்த நாடகத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என் கணவரை பார்த்தேன். அவர் கண்களாலேயே போகலாம் என்று சைகை செய்தார். நான் நம்பிக்கை இழந்து, சரி அண்ணி, ஒருவேளை எனக்குத்தான் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்றேன். நான் நடக்கும்போது அண்ணியின் முகத்தில் ஒரு வெற்றிகரமான புன்னகையை பார்த்தேன். அவர், நல்ல வேளை உனக்கு புத்தி வந்தது. இப்போது போ, இனிமேல் சொல்லாமல் வராதே என்றார். நான் திரும்ப போகும்போது மீண்டும் அதே திசையிலிருந்து முனகல் சத்தம் கேட்டது. யாரோ வலியால் துடிப்பது போல இருந்தது. இம்முறை நான் நின்று உற்று கவனித்தேன். சத்தம் மேலே இருந்து வந்தது. என் சந்தேகம் உறுதியானது. நான் வேகமாக மாடிப்படிகளை நோக்கி திரும்பினேன். நான் படிகளை நோக்கிச் செல்வதை பார்த்த அண்ணிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் ஓடி வந்து என் முன்னால் நின்று வழியை மறித்தார். ஜாகிரதை சுஷ்மா, மேலே போகாதே, மேலே யாரும் இல்லை. அங்கு வெறும் குப்பைதான் கிடக்கிறது. வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறது. நீ அங்கு போய் என்ன செய்யப் போகிறாய் என்று தடுத்தார். அண்ணியின் குரலில் நடுக்கம் தெளிவாக தெரிந்தது. நான் கடுமையாக, மேலே யாரும் இல்லை என்றால் என்னை ஏன் போகவிடாமல் தடுக்கிறீர்கள்? என்னை ஒருமுறை பார்க்க விடுங்கள். நான் பார்த்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்று கேட்டேன். அண்ணி என் கையை பிடித்து பலமாக இழுத்து, மேலே போகாதே, எனக்கு உடல்நிலை சரியில்லை. நீங்கள் இப்போது என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்றார். அவருடைய இந்த நடத்தை என் சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்தியது. அப்பாவின் குரல் மேலிருந்துதான் வந்தது. அண்ணியின் பயம் பருப்பில் ஏதோ கருப்பு இல்லை, முழு பருப்பும் கருப்புதான் என்பதை தெளிவாக காட்டியது. நான் சட்டென்று என் கையை விடுவித்துக் கொண்டு, அண்ணி, இன்று நான் மேலே போயே தீருவேன். நீங்கள் என்ன செய்தாலும் சரி. இது என் அப்பாவின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று கூறிவிட்டு அவரை தள்ளிவிட்டு வேகமாக படிகளில் ஏறினேன். அண்ணி என் பின்னாலேயே வந்து கத்தினார். நில்லு சுஷ்மா, போகாதே. இல்லையென்றால் உன் அண்ணனுக்கு போன் செய்து நீ வீட்டில் ரகளை செய்வதாகச் சொல்லிவிடுவேன். ஆனால் நான் அவருடைய எந்த மிரட்டலையும் பொருட்படுத்தவில்லை. என் இதயம் வேகமாக துடித்தது. மனதில் கெட்ட எண்ணங்கள் ஓடின. நான் மூச்சிறைக்க மொட்டை மாடியின் கதவு வரை சென்றேன். கதவு வெளியே பூட்டப்படவில்லை, சும்மா சாத்தப்பட்டிருந்தது. ஜூன் மாத மதிய வெயில் மொட்டை மாடி தரை நெருப்புத் துண்டுகள் போல தகித்துக் கொண்டிருந்தது. ஆனால் காற்று என் முகத்தில் வீசியது. நான் நடுங்கும் கைகளால் கதவை திறந்து மொட்டை மாடியில் அடியெடுத்து வைத்தேன். எதிரே இருந்த காட்சியை பார்த்து என் ஈரக்குலை நடுங்கியது. என் கால்களுக்கு கீழே பூமி நழுவுவது போல இருந்தது. என் உடல் நடுங்கியது. கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. இங்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று நான் நினைத்த என் வயதான தந்தை அந்த தகிக்கும் வெயிலில் தலைக்கு மேல் கூரை இல்லாமல் திறந்த வானத்தின் கீழ் தரையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் நாய் உண்ணும் உடைந்த கிண்ணம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் காய்ந்த ரொட்டி துண்டுகள் கிடந்தன. என் வாயிலிருந்து ஒரு பெரிய அலறல் வெளிப்பட்டது. அப்பா! என் குரலை கேட்டு அப்பா தலையை உயர்த்தினார். அவர் முகம் வியர்வையில் நனைந்திருந்தது. உதடுகள் தாகத்தால் வறண்டு போயிருந்தன. வெயிலின் உக்கிரத்தால் அவர் தோல் கருகியிருந்தது. என்னை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் ஓடிச் சென்று அவர் காலடியில் விழுந்தேன். என் இதயம் துடிதுடித்தது.
எங்களை பூ போல வளர்த்த தந்தை இன்று இந்த நிலையில் இருப்பதா? நான் அழுது கொண்டே அப்பாவை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். அவர் உடல் காய்ச்சலால் கொதித்துக் கொண்டிருந்தது. விம்மல்களுக்கிடையில் நான் கேட்டேன், அப்பா, ஏன் இந்த வெயிலில் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? என்ன கோலம் இது? அப்பா பயந்த பார்வதியுடன் மாடிப்படிகளை பார்த்தார். அங்கு கோமல் அண்ணி மூச்சிறைக்க நின்று கொண்டிருந்தார். அப்பா நடுங்கும் குரலில், என் மகளே, நீ வந்துவிட்டாயா? நீ என்னை மறந்துவிட்டாய் என்று நினைத்தேன் என்றார். அண்ணி உடனே சமாளிக்க முயன்றார். அப்பா, நீங்களே சொல்லுங்கள், நான் உங்களை உட்கார வைத்தேனா? எனக்கு வெயில் வேண்டும் என்று நீங்களேதானே பிடிவாதம் பிடித்தீர்கள். சுஷ்மாவிடம் சொல்லுங்கள். அப்பா முதல் முறையாக அண்ணியின் கண்களை நேராக பார்த்து, இல்லை மருமகளே, நீ பொய் சொல்கிறாய். நீதான் என்னை இங்கு உட்கார வைத்தாய். பல நாட்களாக நான் இப்படித்தான் இந்த வெயிலில் வெந்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகள் வளர்ந்தால் எனக்கு நிழல் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னிடமிருந்து அந்த நிழலையும் பறித்துவிட்டாய் என்றார். அப்பாவின் வார்த்தைகள் என் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. என் ரத்தம் கொதித்தது. நான் திரும்பி இப்போது பார்வையை திருப்பிக் கொண்டிருந்த அண்ணியை பார்த்தேன். நான் கத்தினேன், அண்ணி, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? என் வயதான தந்தையை மிருகம் போல நடத்துகிறீர்களே. இந்த காய்ந்த ரொட்டியும் நாய் கிண்ணமுமா அவர் அன்பிற்கு நீங்கள் கொடுக்கும் பரிசு? இவருக்கு பதில் உங்கள் சொந்த அப்பாவாக இருந்தால் அப்போதும் இப்படித்தான் செய்வீர்களா? அண்ணி திமிருடன் பேசத் தொடங்கினார். வேறென்ன செய்வது? நாள் முழுவதும் இருமிக் கொண்டே இருக்கிறார். இவருடைய கிருமிகள் என் குழந்தைகளுக்கு பரவினால் நான் என்ன செய்வது? என் குழந்தைகளின் உயிரை பணயம் வைக்க முடியாதல்லவா? அதனால்தான் இவரை தனியாக உட்கார வைத்திருக்கிறேன். அண்ணியின் இந்த பதிலை கேட்டதும் இனி ஒரு கணம் கூட என் அப்பாவை இந்த நரகத்தில் விடக்கூடாது என்று முடிவு செய்தேன். நான் அழுது கொண்டே நடுங்கும் கைகளால் அப்பாவை தாங்கி தூக்கி, வாங்க அப்பா, நீங்கள் எனக்கு பாரமில்லை. வாழ்நாள் முழுவதும் எங்களை வளர்த்தீர்கள். இனி நான் உங்களை பார்த்துக் கொள்வேன். இன்றிலிருந்து இந்த வியாட்டிற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றேன். அப்பாவின் பலவீனமான நடுங்கும் உடலை என் தோளில் சாய்த்துக் கொண்டு மெதுவாக படிகளில் இறங்க ஆரம்பித்தேன். அவர் கால்கள் தள்ளாடின. உடலிலிருந்து அனல் வெளிப்பட்டது. ஆனால் என் அருகாமை அவருக்குள் ஒரு புதிய தெம்பை ஊட்டியது போலிருந்தது. என் கணவர் மறுபக்கம் வந்து அப்பாவை தாங்கிக் கொண்டார். நாங்கள் மெயின் கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். வரவேற்பறைக்கு வந்ததும் அப்பா திடீரென்று நின்று என் கையை விலக்கினார். அவர் கண்களில் அவமானமும் இயலாமையும் இருந்தது. அவர் மெல்லிய குரலில், இல்லை மகளே, நான் உன் புகுந்த வீட்டிற்கு வரமாட்டேன். பெண் பிள்ளைகளின் வீடு பெற்றோர்கள் தங்குவதற்குரிய இடம் இல்லை. மகன் இருந்தும் அவன் சோற்றில்லாமல் மகளின் தயவில் வாழ்கிறான் என்று ஊர் உலகம் சொல்லும் என்றார். நான் அப்பாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அழுதுகொண்டே கூறினேன், அப்பா, அது என் புகுந்த வீடு மட்டுமல்ல, அது என் வீடு. இங்கு உங்களுக்கு நடக்கும் கொடுமைக்குப் பிறகு ஒரு நிமிடம் கூட உங்களை இங்கு விடமாட்டேன். ஊர் உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். எனக்கு உங்கள் உயிரையும் மானத்தையும் விட வேறு எதுவும் பெரிதல்ல. நான் உங்களை என்னுடன் கூட்டிச் செல்வேன். நாங்கள் கேட் வரை சென்றபோது இதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த கோமலண்ணி திடீரென்று கத்தினார், போ, இவனை தூக்கிக் கொண்டு போ. ஆனால் ஜாக்கிரதை, பிரகாஷிடம் என் அண்ணன் எதையாவது சொன்னால் அல்லது என் கணவருக்கு போன் செய்து என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் நான் அவருடைய 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டுச் சென்று விடுவேன் என்று நினைவில் கொள். பிறகு உன் அண்ணனும் அவன் பிள்ளைகளும் அனாதையாக நிற்பார்கள். அவன் குடும்பம் சிதைந்துவிடும். அண்ணியின் கேவலமான மிரட்டலை கேட்டு என் உடல் முழுவதும் தீப்பற்றியது போலிருந்தது. திரும்பி அவருக்கு பதிலடி கொடுத்து அவர் வாயை மூட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அப்பாவின் நிலையை பார்த்து அமைதியாக இருந்தேன். நாங்கள் அப்பாவை காரில் ஏற்றினோம். கார் நகர்ந்ததும் அப்பா என் கையை அழுத்தி, சுஷ்மா, என் பேச்சை கவனமாக கேள். நீ பிரகாஷிடம் எதையும் சொல்லக்கூடாது என்றார். நான் ஆச்சரியத்துடன், ஏனப்பா? அந்த பெண் உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்திய பிறகும் நீங்கள் அவரை பற்றித்தான் கவலைப்படுகிறீர்களா என்று கேட்டேன். நான் அண்ணனிடம் எல்லாவற்றையும் சொல்வேன். அப்போதுதான் அவர் மடியில் எப்படிப்பட்ட பாம்பை கட்டிக்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கும் தெரியும் என்றேன். இதைக் கேட்டு அப்பா இயலாமையுடன், இல்லை மகளே, அவன் குடும்பம் அழிந்துவிடும். நான் இன்னும் 2-4 நாட்கள்தான் இருப்பேன். எவ்வளவு காலம் மீதம் இருக்கிறது என்று தெரியவில்லை. எனக்கு பிறகு என் மகனின் மகிழ்ச்சியான குடும்பம் சிதைந்துவிடக்கூடாது. தாய் இருந்தும் அவன் குழந்தைகள் அனாதையாகிவிடக்கூடாது. என் மகனின் மகிழ்ச்சியை நான் அழிக்க விரும்பவில்லை என்றார். நான் அழுது கொண்டே கேட்டேன், அப்பா, நீங்கள் ஏன் என் வீட்டிற்கு வரவில்லை? இங்கு நடப்பதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? எனக்கு ஒரு போன் கூட செய்யவில்லையே. அப்பாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நடுங்கும் குரலில் சொன்னார், மகளே, நீயும் போன் செய்யவில்லை. நான் மருமகளிடம் சுஷ்மாவிடம் பேச வேண்டும் என்று கேட்டால் அவள் மறுத்துவிடுவாள். நான் வீட்டை விட்டு வெளியேற முயன்றால் அவள் என்னை செருப்பால் அடிப்பாள். இதைக் கேட்டதும் என் இதயம் வெடிப்பது போலிருந்தது. என் மூளைக்குள் சம்மட்டியால் அடித்தது போலிருந்தது. நான் கத்தினேன், அவள் உங்களை செருப்பால் அடித்தாளா? அப்பா தலையை குனிந்து அழுது கொண்டே சொன்னார், ஆமாம். நீ வாயை திறந்தாலோ அல்லது புகார் செய்தாலோ சோறு போட மாட்டேன் என்று சொல்வாள்.
அந்த பயத்தாலேயே நான் அமைதியாக இருந்தேன். என் கண்ணீர் நிற்கவே இல்லை. ஒரு மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாகவும் இருக்க முடியுமா என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. நான் என் அப்பாவை மார்போடு அணைத்துக்கொண்டு இனி அவருக்கு எந்த துயரமும் நேராமல் பார்த்துக்கொள்வேன் என்று சபதம் செய்தேன். வீட்டிற்கு வந்ததும் முதலில் அப்பாவை குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகளை அணிவித்தேன். அவர் உடலில் ஆங்காங்கே இருந்த நீல நிற தழும்புகள் அண்ணி அவர் மீது எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருந்தன. நான் என் கண்ணீரை மறைத்துக்கொண்டு அவர் காயங்களுக்கு மருந்து போட்டேன். அவர் அமைதியாக படுத்துக்கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தார். என் கணவர் மருத்துவரை வரவழைத்தார். மருத்துவர் பரிசோதனை செய்த பிறகு வருத்தத்துடன் தலையசைத்து, இவருடைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அதிக பலவீனம் மற்றும் மனரீதியான அழுத்தமும் உள்ளது. அது அவரை உள்ளுக்குள் அரித்துவிட்டது. அவருக்கு மருந்து மட்டுமல்ல, மிகுந்த கவனிப்பும் அன்பும் தேவை என்றார். நான் மருத்துவர் சொன்னதை கேட்டு அவர் கூறியபடியே அப்பாவை பார்த்து கொண்டேன். இந்நேரமும் அவர் தலைமாட்டில் அமர்ந்திருப்பேன். என் கைகளால் அவருக்கு உணவு ஊட்டிவிட்டேன். அவர் மனதிற்கு ஆறுதல் அளிக்க முயன்றேன். அப்பா அடிக்கடி தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து, என்னை அடிக்காதே, நான் எதுவும் செய்யவில்லை மருமகளே என்று பயந்து சொல்வார். நான் உடனே அவரை அணைத்துக்கொண்டு, அப்பா நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள், என் வீட்டில் இருக்கிறீர்கள் என்று ஆறுதல் கூறுவேன். இவ்வளவு நடந்த பிறகும் என் அப்பாவிற்கு தன் மகன் மற்றும் பேரக்குழந்தைகள் மீது அதிக அக்கறை இருந்தது. ஒருநாள் நான் அவருக்கு மருந்து கொடுத்துக் கொண்டிருந்தபோது அவர் என் கையை பிடித்துக்கொண்டு பலவீனமான குரலில், சுஷ்மா, என் ஒரு வார்த்தையை நினைவில் கொள். பிரகாஷிடம் எதையும் சொல்லாதே. அவன் வெளியூரில் இருக்கிறான், கவலைப்படுவான், கோபத்தில் தன் வீட்டை அழித்துக் கொள்வான் என்றார். நான் அழுதுகொண்டே, அப்பா, உங்களை மிருகத்தை விட மோசமாக நடத்திய அந்த பெண்ணுக்காக இப்போதும் பரிந்து பேசுகிறீர்களே, அவர் செய்த கொடுமையை ஊர் உலகிற்கு கத்திச் சொல்ல வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது என்றேன். அப்பா தலையை மறுப்பாக ஆட்டி, இல்லை மகளே, மேலே இருப்பவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் எல்லாவற்றையும் அவனிடம் விட்டுவிட்டேன். ஆனால் என் மகனின் வாழ்க்கையில் நான் விஷத்தை கலக்க விரும்பவில்லை. அவன் குழந்தைகளின் கதி என்னவாகும்? நீ அமைதியாக இருப்பாய் என்று என்னிடம் சத்தியம் செய் என்றார். இறக்கும் தருவாயில் இருந்த என் தந்தையின் பேச்சை நான் கேட்க வேண்டியதாயிற்று. எனக்குள் பொங்கிய எரிமலையை அடக்கிக் கொண்டு அப்பாவிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் சிரித்தேன். நாட்கள் கடந்தன. அப்பாவின் உடல்நிலை தேறுவதற்கு பதிலாக மோசமடைந்து கொண்டே சென்றது. அந்த அதிர்ச்சியும் வேதனையும் அவர் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆச்சரியம் என்னவென்றால், அப்பா உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்துவிட்டாரா என்று விசாரிக்க அண்ணியிடமிருந்து ஒரு போன் கூட வரவில்லை. இது எனக்கு இன்னும் அதிக வலியை தந்தது. தன் செயலுக்கு சிறிதும் குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு கல் நெஞ்சக்காரராக இருக்க முடியும் என்று நினைத்தேன். இறுதியாக அப்பாவின் நோய் முற்றியது. அவர் முற்றிலும் படுக்கையிலேயே முடங்கிவிட்டார். நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். சிறந்த மருந்துகளை கொடுத்தேன். அவருக்காக பிரார்த்தனை செய்தேன். ஆனால் இறைவனின் சித்தம் வேறாக இருந்தது. அவர் கண்பார்வை மங்கத் தொடங்கியது. அவர் அடிக்கடி வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஒரு இரவு அப்பா என்னை அருகில் அழைத்தார். சுஷ்மா, என் நேரம் நெருங்கிவிட்டது. என் மகன் வந்தால் அவனிடம் சொல், அப்பா உன்னை மிகவும் நினைத்துக் கொண்டிருந்தார் என்று. நான் இங்கு எப்படிப்பட்ட நிலையில் வந்தேன் என்பதை அவனிடம் ஒருபோதும் சொல்லாதே. நான் நிம்மதியாக இறந்துவிட்டேன் என்று மட்டும் அவனிடம் சொல் என்றார். நான் அவர் கையை முத்தமிட்டு அழுதுகொண்டே, அப்பா அப்படி பேசாதீர்கள், நீங்கள் சரியாகிவிடுவீர்கள் என்றேன். ஆனால் அவர் மெலிதாக சிரித்தார். மறுநாள் காலையில் நான் அவர் அறைக்கு காலை உணவு எடுத்து சென்றபோது எப்போதும் போல நிம்மதியான உறக்கத்தில் அவர் தூங்கியிருந்தார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. உலகத்தின் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டது போலிருந்தது. என் ஆதரவு என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. நான் கதறி எழுதேன். வீட்டில் சோகம் சூழ்ந்தது. அவர் என் அழைப்பை கேட்க உயிருடன் இல்லை. அப்பா இறந்த பிறகு வீட்டில் ஒப்பாரி சத்தம் கேட்டது. ஆனால் எனக்கு முன்னால் இருந்த மிகவும் கடினமான வேலை அண்ணனுக்கு தகவல் கொடுப்பதுதான். நான் நடுங்கும் கைகளால் மொபைலை எடுத்து அண்ணனின் எண்ணை அழைத்தேன். மணி அடித்துக் கொண்டே இருந்தது. பிறகு அண்ணன் உடனே போனை எடுத்தார். அவர் குரலில் பதட்டமும் கவலையும் தெரிந்தது. சுஷ்மா, நீ எங்கே இருக்கிறாய்? அப்பா எங்கே? நான் எவ்வளவு நேரமாக உன் நம்பருக்கு முயற்சி செய்கிறேன், நீ போனை எடுக்கவே இல்லை என்றார். அண்ணனுக்கு எப்படி தெரியும் நான் அப்பாவுடன் இருக்கிறேன் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் அழுது கொண்டே, அண்ணா, நீங்கள் புனேவில்தானே இருந்தீர்கள், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். அண்ணனின் குரல் அழுவது போல மாறியது. நான் 2 நாட்களுக்கு முன்பு உனக்கும் அப்பாவிற்கும் இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக வந்தேன். அப்பாவையும் குழந்தைகளையும் பார்த்து மகிழ்விக்கலாம் என்று விமான நிலையத்திலிருந்து நேராக வீட்டிற்குச் சென்றேன். ஆனால் அங்கு சென்று பார்த்ததும் என் காலடியில் பூமி நழுவியது. வீட்டில் யாருமே இல்லை. நான் கோமலை அழைத்தபோது அவள் ஒரு மூலையில் பயந்து போய் உட்கார்ந்திருந்தாள். நான் துடிக்கும் இதயத்துடன், அண்ணா, அண்ணி நன்றாகத்தானே இருக்கிறார், அப்பா எங்கே என்று அவர் உங்களிடம் சொல்லவில்லையா என்று கேட்டேன். பிரகாஷ் அண்ணனின் குரல் நடுங்கியது. சுஷ்மா, கோமலின் நிலைமை மிகவும் விசித்திரமாகிவிட்டது.
அவள் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவும் இல்லை, நேராகவும் பேச மறுக்கிறாள். அப்பாவை மொட்டை மாடியில் இருந்து கீழே இறக்குங்கள் என்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாள். வெயில் சுட்டெரிக்கிறது. அவள் சில சமயங்களில் சுவர்களில் மோதிக்கொள்கிறாள். சில சமயங்களில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள். இதை கேட்டு என் உடல் சிலிர்த்தது. அண்ணி அப்பாவுடன் என்ன செய்தார் என்ற அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. இயற்கையின் நீதி இப்போது தொடங்கிவிட்டது. அண்ணன் அழுது கொண்டே கேட்டார். அவள் என்னை மன்னித்துவிடு என்று திரும்ப திரும்ப சொல்கிறாள். நான் நாயின் கிண்ணத்தை வைத்தேன் என்கிறாள். சுஷ்மா, எனக்கு உண்மையைச் சொல். இதெல்லாம் என்ன? எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் குழந்தைகளிடம் கேட்டபோது அத்தை தாத்தாவை தன்னுடன் அழைத்து சென்றதாக சொன்னார்கள். நீ ஏன் அப்பாவை அழைத்து சென்றாய்? கோமல் ஏன் இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறாள்? அவள் அப்பாவுக்கு ஏதேனும் கெடுதல் செய்ததால் அவள் மனம் பிறழ்ந்து விட்டதா? அண்ணனின் சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. கோமலின் மனசாட்சி அவளை பைத்தியமாக்கிக் கொண்டிருந்தது. இனி உண்மையை மறைக்க முடியாது. ஏனென்றால் அப்பா இறந்த செய்தியை சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு விம்மிக் கொண்டே சொன்னேன். அண்ணா, நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். ஆனால் முதலில் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். அப்பா இப்போது இந்த உலகத்தில் இல்லை. மறுமுனையில் நீண்ட மற்றும் பயங்கரமான அமைதி நிலவியது. நேரம் உறைந்து போனது போல் இருந்தது. திடீரென்று அண்ணனிடமிருந்து நெஞ்சை உலுக்கும் ஒரு அலறல் சத்தம் வந்தது. அது என் ஈரக்குலையை நடுங்கச் செய்தது. அண்ணனின் அந்த அலறலை கேட்டு என் உயிர் போய்விட்டது போல் இருந்தது. போனின் மறுமுனையில் இப்போது அழுகுரலும் விம்மலும் மட்டுமே கேட்டன. தொலைந்து போன பொம்மைக்காக ஒரு சிறு குழந்தை அழுவது போல அவர் அழுது கொண்டிருந்தார். என்னாலும் என் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் முற்றிலும் உடைந்திருந்தேன். நானும் போனை காதில் வைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தேன். சிறிது நேரம் நாங்கள் இருவருமே பேசும் நிலையில் இல்லை. ஒருவருக்கொருவர் அழும் சத்தம் மட்டுமே எங்களுக்கு இடையில் கேட்டது. வெகுநேரம் கழித்து அண்ணன் உடைந்த குரலில், சுஷ்மா, நீ என்ன சொல்கிறாய்? என் அப்பா என்னை விட்டு எப்படி போக முடியும்? நான் அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வந்தேன். நான் அவருக்காக நிறைய பரிசுகளை கொண்டு வந்திருக்கிறேன். நான் அப்பாவின் காலடியில் அமர்ந்து இவ்வளவு காலம் அவரிடமிருந்து விலகியிருந்ததற்காக மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தேன். சுஷ்மா, நான் அனாதையாகிவிட்டேன். என் தலைக்கு மேல் இருந்த அப்பாவின் நிழல் போய்விட்டது. நான் கஷ்டப்பட்டு என்னை சமாளித்துக் கொண்டு, அண்ணா, தைரியமாக இருங்கள். இது கடவுளின் விருப்பம். அப்பா நம்முடன் இருக்க இவ்வளவு நேரம்தான் கிடைத்தது. தயவு செய்து உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு இங்கே வாருங்கள். எங்களுக்கு நீங்கள் தேவை என்றேன். அண்ணன் சட்டென்று உணர்ச்சிவசப்பட்டு கத்தினார். நான் இப்போதே வருகிறேன். இந்த நொடியே வருகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு விஷயத்தைச் சொல். இந்த கோமலுக்கு என்ன ஆயிற்று? அவள் ஏன் பைத்தியம் போல் பேசுகிறாள்? அவள் புத்தி ஏன் கெட்டுவிட்டது? அப்பாவிடம் சொல்லி நாயின் கிண்ணத்தை அகற்றச் சொல் என்று திரும்ப திரும்ப கூறுகிறாள். வெயில் மிகவும் கடுமையாக இருக்கிறது, என் கால்கள் எரிகின்றன என்று அவள் சொல்கிறாள். எனக்கு உண்மையை சொல். என் அப்பாவுக்கு ஏதேனும் கெடுதல் நடந்ததா? நான் இல்லாத நேரத்தில் அவருக்கு ஏதேனும் துன்புறுத்தல் நடந்ததா? அண்ணனின் கேள்விகள் என் இதயத்தை ரணமாக்கின. ஆனால் அண்ணனின் குடும்பத்தை கெடுக்கக்கூடாது என்று அப்பாவிடம் செய்த சத்தியம் எனக்கு நினைவிருந்தது. நான் பேச்சை மாற்ற முயன்று, அண்ணா, இது பேசுவதற்கான நேரமல்ல. நீங்கள் உடனே இங்கே வாருங்கள். மதியம் நள்ளிரவு 2 மணிக்குள் அப்பாவின் இறுதிச் சடங்கை நாம் செய்ய வேண்டும். மக்கள் கூட தொடங்கிவிட்டார்கள். உங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம். நீங்கள்தான் வீட்டின் மூத்தவர். நீங்கள் இல்லாமல் அப்பாவுக்கு யார் தோள் கொடுப்பார்கள் என்றேன். அண்ணன் போனில் ஒரு பெருமூச்சு விட்டு அழுது கொண்டே, சரி, நான் வருகிறேன். ஆனால் நினைவில் கொள் சுஷ்மா, நான் வந்து உன்னிடம் எல்லாவற்றையும் கேட்பேன். ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று என் உள்மனம் சொல்கிறது. அதன் தாக்கம்தான் கோமலின் மனதையிலும் ஏற்பட்டுள்ளது. அவள் செய்த பாவங்களின் சுமையால் நசுங்கி பைத்தியமாகிவிட்டாள். எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்றார். போன் துண்டிக்கப்பட்டதும் நான் அப்பாவின் உடலுக்கு அருகில் அமர்ந்து அவர் குளிர்ந்த நெற்றியில் முத்தமிட்டேன். அண்ணன் இங்கு வந்து அப்பாவின் நிலையை பார்த்தால் என்ன நடக்குமோ என்று என் மனம் பயந்தது. அப்பாவின் உடலில் அடிகளின் நீலத் தழும்புகள் இன்னும் தெளிவாக தெரிந்தன. அவை அவர் காயங்களுக்கு சாட்சியாக இருந்தன. அண்ணனின் பார்வையிலிருந்து இந்த அடையாளங்களை மறைப்பது சாத்தியமற்றது. 2 மணி நேரத்திற்குப் பிறகு வாசலில் சத்தம் கேட்டது. அண்ணன் அழுது கொண்டே உள்ளே நுழைந்தார். அவர் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. தலைமுடி கலைந்திருந்தது. அழுது அழுது கண்கள் சிவந்திருந்தன. அவர் நேராக அப்பாவின் கட்டிலுக்கு சென்று அவர் காலடியில் விழுந்தார். அப்பா, எழுந்திருங்கள். அப்பா, நான் வந்துவிட்டேன். உங்கள் பிரகாஷ் வந்துவிட்டான். நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று பாருங்கள். அப்பா ஏன் என்னிடம் பேசவில்லை? அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை தனியாக விட்டுவிட்டு சென்றுவிட்டேன். அண்ணன் கதறி அழுது கொண்டிருந்தார். அப்பாவின் கால்களை தன் மார்போடு அணைத்து வைத்திருந்தார். அறையில் இருந்த அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்களின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. என் கணவர் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ல முன்னேறி அவரை தோளை பிடித்து தூக்க முயன்றார். பிரகாஷ் அண்ணா, உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி அழுதால் அப்பாவின் ஆன்மா வருந்தும்.
என்று என் கணவர் அவருக்கு ஆறுதல் கூறினார். அண்ணன் அப்பாவின் முகத்தில் இருந்த போர்வையை விலக்கி அவர் முகத்தை பார்த்தார். திடீரென்று அண்ணனின் பார்வை அப்பாவின் மணிக்கட்டு மற்றும் கழுத்தின் மீது விழுந்தது. அங்கு நீலத் தழும்புகள் தெளிவாக தெரிந்தன. அண்ணனின் அழுது கொண்டிருந்த கண்கள் சட்டென்று விரிந்தன. அவர் அதிர்ச்சியுடன் அப்பாவின் கையை பிடித்தார். இந்த தழும்புகள் எப்படி வந்தன சுஷ்மா? அண்ணன் சட்டென்று என்னிடம் கேட்டார். இந்த காயம் எப்படிப்பட்டது? யாரோ அவரை அடித்தது போல் பழைய காயத்தின் தழும்புகள் தெரிகின்றனவே. நான் அமைதியாக நின்றேன். என் நாக்கு வாயுடன் ஒட்டிக்கொண்டது போல இருந்தது. அண்ணன் அப்பாவின் சட்டையின் பட்டனை திறந்து பார்த்தபோது மார்பிலும் நீலத் தழும்புகள் இருந்தன. அண்ணனின் முகம் கோபத்திலும் துக்கத்திலும் சிவக்கத் தொடங்கியது. அவர் என் பக்கம் திரும்பி என் இரு தோள்களையும் பிடித்து பலமாக உலுக்கினார். சொல் சுஷ்மா, ஏன் அமைதியாக இருக்கிறாய்? இந்த தழும்புகள் எப்படி வந்தன? அப்பா கீழே விழுந்தாரா அல்லது யாராவது அவர் மீது கை வைத்தார்களா? நான் அப்பாவை செருப்பால் அடித்தேன் என்று வீட்டில் கோமல் கத்துகிறாளே, அவள் சொல்வது உண்மையா? என் மனைவி என் அப்பாவை அடித்தாளா? எனக்கு பதில் சொல் சுஷ்மா. கடவுளுக்காக எனக்கு உண்மையைச் சொல். இன்று நீ பொய் சொன்னால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என் பொறுமை எல்லை மீறிவிட்டது. அப்பாவின் உயிரற்ற உடல் முன்னே கிடந்தது. அண்ணனின் நிலையை என்னால் பார்க்க முடியவில்லை. இனி மறைப்பதில் எந்த பயனும் இல்லை என்று நினைத்தேன். தன் அப்பாவுக்குத்தான் இல்லாத நேரத்தில் என்ன நடந்தது என்பதை அறிய அண்ணனுக்கு உரிமை உண்டு. அப்பாவிடம் செய்த சத்தியத்தை உடைக்க முடிவு செய்தேன். ஏனென்றால் அநீதிக்கு அமைதியாக இருப்பது அநீதிக்கு துணை போவதற்கு சமம். நான் என் கண்ணீரை துடைத்துவிட்டு அண்ணனின் கண்களை நேராக பார்த்தேன். அறையில் இருந்த ஒவ்வொருவரின் பார்வையும் எங்கள் இருவரின் மீதே பதிந்திருந்தது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், அண்ணா, நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் கேளுங்கள். ஏனென்றால் இப்போது மறைப்பதற்கு எதுவும் மிச்சமில்லை. கோமலண்ணி சும்மா பைத்தியமாகவில்லை. அவர் செய்த கொடுமை அவர் மனசாட்சியை அரித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் பதற்றத்துடன், என்ன அர்த்தம்? அவள் உண்மையில் அப்பாவுடன் கொடுமையாக நடந்து கொண்டாளா என்று கேட்டார். நான் ஒரு பெருமூச்சு விட்டேன். அந்த காட்சிகளெல்லாம் என் கண்முன்னே ஓடின. அப்பாவை மொட்டை மாடியில் கொளுத்தும் வெயிலில் நான் பார்த்த அந்த காட்சி நினைவுக்கு வந்தது. என் ஆன்மாவை ரணப்படுத்திய அனைத்தையும் அண்ணனிடம் சொல்வதற்காக என் மனதை திடப்படுத்திக் கொண்டேன். அண்ணனின் கேள்விக்கு அறையில் மயான அமைதி நிலவியது. என் நாக்கு நடுங்கியது. ஆனால் அப்பாவின் உடலில் இருந்த காயங்கள் என்னை அமைதியாக இருக்க அனுமதிக்கவில்லை. நான் ஆழமாக மூச்சுவிட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தேன். நான் அழுது கொண்டே, ஆமண்ணா, இவையெல்லாம் நடந்தது உண்மைதான் என்று சொன்னேன். பின்னர் அவர்கள் அப்பாவின் உடலை தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள். நானும் கூடவே சென்றேன். அண்ணி இன்றும் அதே நிலையில்தான் இருந்தார். அண்ணன் அண்ணியை பார்த்தார். ஆனால் அவள் பைத்தியக்காரத்தனம் இன்னும் தெளியவில்லை. இன்னும் அவளுடைய மனசாட்சி அவளுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அண்ணன் அப்பாவின் உடலை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் நுழைந்ததும் எதிரே இருந்த காட்சியைக் கண்டு எல்லோருடைய நெஞ்சும் பதறியது. கோமல் அண்ணி வரவேற்பறையின் நடுவே வெறும் காலில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் அதே நாய்க்கிண்ணம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவள் மண்ணை நிரப்பி சாப்பிட முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அண்ணனை பார்த்ததும் அவள் கலகலவென சிரித்தாள். பின்னர் திடீரென்று பயந்தாள். பிரகாஷ், நீ வந்துவிட்டாயா? பார், நான் அப்பாவை கீழே இறக்கிவிட்டேன். இனி அவருக்கு வெயில் அடிக்காது. கோமலண்ணி குழந்தையைப் போல் கைதட்டி சொன்னாள். பின்னர் திடீரென்று அவள் பார்வை அப்பாவின் உடலின் மீது விழுந்தது. அவள் கண்கள் பயத்தால் விரிந்தன. இல்லை இல்லை, அவரை மறையுங்கள். அவர் என்னை அடிப்பார். நான் அவரை பட்டினி போட்டேன். நான் அவரை வெயிலில் உட்கார வைத்திருந்தேன் என்று அவள் கத்தத் தொடங்கினாள். அண்ணன் வெறுப்பும் கோபமும் கலந்த பார்வையுடன் கோமலை பார்த்தார். அவர் கை ஓங்கியது. ஆனால் பின்னர் நின்றுவிட்டது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், கோமல், என் வயதான அப்பாவுக்கு நீ என்ன செய்தாயோ அதற்கான தண்டனையை கடவுளே உனக்கு கொடுப்பார். உன் மீது கை வைத்து என் கையை நான் அழுக்காக்க விரும்பவில்லை. ஆனால் இன்றிலிருந்து என் வீட்டு வாசல்கள் உனக்காக என்றென்றும் மூடப்பட்டுவிட்டன. அன்று மாலை அப்பாவின் இறுதிச் சடங்கு நடந்தது. அண்ணன் மணிக்கணக்கில் அழுதார். கடைசி நேரத்தில் தன் அப்பாவை கவனித்துக் கொள்ள முடியவில்லையே என்று வருந்தினார். இறுதிச் சடங்கு முடிந்தவுடனேயே அண்ணன் கோமலின் பெற்றோரை வரவழைத்தார். அவர்களுக்கு எல்லா உண்மைகளும் கோமலின் மனநிலையும் தெரிந்தபோது அவர்களும் வெட்கத்தால் தலைகுனிந்தார்கள். என் அப்பாவின் குற்றவாளியான ஒரு பெண்ணை என்னால் என்னுடன் வைத்திருக்க முடியாது என்று அண்ணன் தீர்க்கமாகச் சொன்னார். அண்ணன் அண்ணியை விவாகரத்து செய்யவில்லை. ஆனால் அவரை அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்தார். குழந்தைகளை தன்னிடமே வைத்துக் கொண்டார். கோமலண்ணி எவ்வளவோ கத்தியும் அண்ணன் எதையும் கேட்கவில்லை. கொடுமைக்காரர்களுக்கு என்ன நிலைமையாகுமோ அதுவே அவளுக்கும் ஆனது. அவள் இப்போது தன் தாய் வீட்டில் இருக்கிறாள். ஆனால் அவள் நிலைமை சரியில்லை. யாரும் அவளிடம் அனுதாபம் காட்டுவதில்லை. இன்று இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. அண்ணன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. தன் முழு வாழ்க்கையையும் குழந்தைகளை வளர்ப்பதிலேயே கழித்துவிட்டார். நாங்கள் அடிக்கடி அப்பாவை நினைவு கூர்ந்து அவருக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஆனால் மறுபுறம் கோமல் அண்ணியின் முடிவு ஒரு பாடமாக மாறிவிட்டது. அவள் ஒரு அறையில் தனியாக பூட்டப்பட்டு கிடக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன்.
குழந்தைகள் இல்லை, கணவன் இல்லை, மரியாதை இல்லை. அவளுடைய சொந்த குடும்பத்தினர் அவளுடைய கூச்சலால் வெறுத்துப் போய் அவளை சங்கிலியால் கட்டி வைத்திருக்கிறார்கள். அவள் நேரங்காலம் தெரியாமல் இரவுகளில் என் கால்கள் எரிகின்றன, என்னை மொட்டை மாடியிலிருந்து கீழே இறக்குங்கள் என்று கத்துகிறாள். அவள் நிலையைக் கண்டு மக்கள் காதுகளை பொத்திக் கொள்கிறார்கள். உண்மையில் இறப்பது எளிது, ஆனால் உயிருடன் இருக்கும்போதே மனசாட்சியால் செத்து செத்து வாழ்வது மிகவும் கடினம். பெற்றோரை அவமதிப்பவர்களுக்கு உலகிலேயே அதற்கான பலன் கிடைத்துவிடும் என்பதற்கு இந்த கதை ஒரு பாடம். மனிதன் தன் கர்மவினைகளில் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. யார் என்ன செய்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு ஒரு நாள் திரும்ப கிடைக்கும். தண்டனை உடனடியாக கிடைக்காமல் போகலாம், ஆனால் அது கிடைக்கும்போது மனிதன் உள்ளுக்குள் உடைந்து போகிறான். கடவுள் தாமதிக்கலாம், ஆனால் கைவிடமாட்டார். பெற்றோர்கள் கடவுளின் மறு உருவம். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்கிறார்கள். பதிலுக்கு அவர்கள் எதையும் கேட்பதில்லை. வயதான காலத்தில் அவர்களுக்கு செல்வமோ வசதியோ தேவையில்லை. அவர்களுக்கு தேவை கொஞ்சம் அன்பு, மரியாதை மற்றும் அரவணைப்பு மட்டுமே. தன் சொந்த பெற்றோருடன் யார் தவறாக நடக்கிறார்களோ, அவர்களை அவமதிக்கிறார்களோ அல்லது துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக தூங்க முடியாது. பல சமயங்களில் குடும்ப அமைதிக்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் மனிதன் அமைதியாக இருந்துவிடுகிறான். இந்த மௌனம் பலவீனமல்ல, அது ஒரு பெரிய தியாகம். ஆனால் ஒருவரின் மீது நடக்கும் அநீதியை சகித்துக் கொள்ளும்போது அமைதியாக இருப்பது கூட பாவமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் தவறுக்கு எதிராக குரல் கொடுப்பது அவசியம். எதிரில் இருப்பது நம் சொந்த உறவாக இருந்தாலும் சரி. மனிதன் சட்டத்திடமிருந்து தப்பிக்கலாம், மக்களிடம் பொய் சொல்லலாம், ஆனால் தன் மனசாட்சியிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் இக்கதை காட்டுகிறது. மனசாட்சி விழித்துக் கொள்ளும்போது அது மனிதனை உள்ளுக்குள் எரித்து உலுக்கிவிடுகிறது. வெளியே அவன் உயிருடன் இருப்பது போல் தெரிவான், ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருப்பான். கெட்ட செயல்கள் மறைந்துவிடும் என்று நினைப்பவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். உண்மை எப்போதாவது வெளியே வந்தே தீரும். உண்மை வெளிவரும்போது உறவுகள் மட்டுமல்ல, மனிதனின் மரியாதை, நிம்மதி மற்றும் மன அமைதியும் அழிந்து போகும். கடைசியாக இதுதான் புரிகிறது. யார் பெற்றோரை மதிக்கிறார்களோ, அவர்களுக்கு சேவை செய்கிறார்களோ, அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதி இருக்கும். யார் தன் வயதானவர்களுக்கு அநீதி இழைக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை இந்த உலகத்திலேயே கிடைத்துவிடும். தனிமை, வருத்தம் மற்றும் மனசாட்சியின் நெருப்பு வடிவத்தில் அந்த தண்டனை இருக்கும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.